வந்தீங்கன்னா உன் படுக்கிற இது குழந்தைய நான் எழுந்து உட்கார வச்சு அதான தங்க நான் அதிகாரம் போட்டு பார்த்துட்டேன். என் குழந்தைய காவாக்கா உன் எல்லைக்கு வந்துட்டேன். வரும் பொழுது நான் சலங்க சத்தத்தோட வரதப்பங்க என்னன்னு ஏழ்மை ஆராய்ச்சி வச்சு என்னை எழுத்து கேள்வி கேளு. உனக்கு விளக்கத்தை கொடுத்துட்டு நான் போறேன். விளக்கத்தை கொடுத்துட்டு போறேன். கலங்காத, பயப்படாம கூப்பிடு. ஆளை மாற்றி பிடிச்சிட்டீங்க. எப்பா கணவனை விட்டு பிரிஞ்சு இன்னைக்கு என் கணவனோட சேருமான்னு மதிகலன் சொல்லி தெரிஞ்சது முன்னாடி வராப்பா. கணவனை விட்டு பிரிஞ்சது இன்னைக்கு ஒதுங்கி நிற்கிது. சேருமான்னு மதிகலன் நிற்க முன்னாடி வா. வாடா. நானா கூப்பிடுவேன் வழிவிட்டு எண்ணம் போல வாழ்க்கை கொண்டு இன்னைக்கு எல்லாத்தையும் உதறி விட்டு போய் இன்னைக்கு ஆதங்கத்தால் அவசரப்பட்டியால் வாழ்க்கையை இன்னைக்கு அறமான பிரச்சனை கருவெட்டு கடுவாய் நிற்கிறேன். சொல்கிற புரிதா இல்லையா? குத்தி கெட்டு போய் இன்னைக்கு குழம்புறதுக்குள்ளாய் நிற்கிறேன். மாயம்மா மாந்திரியம்மான்னு தெரியாத அளவுக்கு இன்னைக்கு என்ன குடும்பம் என்ன குடும்பனோட சீரிட்டு நிற்கிறேன். இது மாய சக்தியா மாந்திரிய சக்தியா? இல்லையா? குட்டி மாறிக்கா இறகுல வேலை அறியாத மாதிரி யாரோ யாரு ஏன் உயிரிக்கிறான்? வேலைக்கு போன வெற்றி கலக்கத்தால் ஆணுக்கு 5000னா பெண்ணுக்கு மணி மாறி போயிடுச்சு. மணி மாறி போயிருந்தால் தானே தன்னைத்தான் என்ற கேள்வி கேட்பானால கேள்வினை இருக்கு இல்லையா? கேள்வினையால குழப்பத்துக்கு உண்டாயிருக்கு. கேள்வினையால குழப்பத்துக்கு உண்டாகி மாற்றமாக இருக்கிறது. பிறந்த உணர்ந்த வீட்டுக்கு அதிகாரம் 3வது அதிகாரம். ஆமாவா இல்லையா? 3வது அதிகாரம் இருந்தாலும் விலை வந்து நிற்கணும். நிலைப்பாடு உண்டு. அதை சீர்திருத்தி பார்க்கணும். அதை ஆராய்ச்சி பார்த்து உட்காந்து அந்த வெள்ளையில் என்ன இருக்குது கவனத்தை மாற்றி வைக்கணும். அப்போ தான் கணவனுக்கு மனைவிக்கு அதிகாரம் நிறைவேற்றி நிற்கும். இல்லைன்னா என்ன ஆகும்? படிப்படியாக ஒழுங்கு சூழல் உருவாகி நிற்கும். சொல்கிறதுக்கே இல்லையா? அதை சீர்திருத்தி மாற்றம் கிடைக்கும். அதைத்தாண்டா தங்க சொல்கிறேன். ஆராய்ச்சி பார்த்து அதிகாரிகள் வழிமுறை கண்டறிஞ்சு பார்த்து மாற்றம் பண்ணாதான் ஆணும் பெண்ணும் இன்னைக்கு அதிகாரத்தை நிற்க முடியும். புரியுதா புரியலையா? அதை பாடம் படித்து எடுக்கும். என்னை ஆராய்ச்சி பார்த்துக்க நம்பர் சொல்கிற புரியாது எப்பா